அகரத்தின் அன்பு வணக்கங்கள். திருச்சிக்கு அருகிலுள்ள கோவில்தான் சமயபுரம் மாரியம்மன் கோயில். தினம் தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்கின்றனர். சமயபுரம் மாரியம்மன் பல அற்புதங்களையும் பல அதிசயங்களையும் தன் பக்தர்களுக்கு நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறார். அப்படி தன் பக்தை ஒருவருக்கு ஏற்பட்ட துயரத்தையும் அதனை சமயபுரம் மாரியம்மன் போக்கிய அதிசயத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். திருச்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு மாரியம்மனின் பக்தை. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் மகமாயை தரிசனம் செய்பவர். இந்நிலையில் அப்பெண்மணியின் மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்தனர். எனவே தான் சம்பாதித்த அனைத்து பணத்தையும் போட்டு 10 பவுன் தங்க நகைகளை வாங்கினார். திருச்சியிலிருந்து தன்னுடைய ஊருக்கு பஸ்ஸில் ஏறிய போது அவரை நோட்டமிட்டு வந்த ஒரு திருடன் அந்த நகையை பறித்து கொண்டு ஓடினான். அப்பெண்மணி அலறி அடித்து கொண்டு அத்திருடனை துரத்தினாள். ஆனால் அத்திருடன் மாயமாய் மறைந்து போனான். பணத்தை பறிகொடுத்த பெண்மணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. பறிகொடுத்தது ஒன்றும் சிறிய பொருள் அல்ல, 10 பவுன். வருத்தத்தோடு நேராக சமயபுரத்திற்கு சென்று மாரியம்மனை தரிசித்தாள். மாரியம்மா, என் மகளின் திருமணத்திற்கு வாங்கிய நகையை ஒருவன் திருடிவிட்டான். என் நகையை திருடியவனுக்கு தீராத நோய் வரணும். என் நகையை அணியும் அந்த வீட்டு பெண்மணியின் கழுத்து வீங்கி எந்த நகையும் போட முடியாதபடி துன்பப்படணும் என்று சாபமிட்டாள் அந்த பெண்மணி. நகை இல்லாததால் அப்பெண்மணியின் மகளின் திருமணமும் நின்று போனது. வழக்கம் போல மாரியம்மனே துணை என்று செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வந்தார். ஓராண்டு கடந்தது. வழக்கம் போல அப்பெண்மணி ஒரு வெள்ளிக்கிழமை அன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றார். அங்கு கழுத்து வீங்கிய நிலையில் ஒரு பெண்மணி தீராத நோயுடன் இருந்த தன் கணவனை அழைத்து கொண்டு கோவிலுக்கு வந்திருந்தார். இந்நிலையில் நகையை பறிகொடுத்த பெண்மணி தன் நகை காணாமல் போனதை பற்றி சொல்லிக் கொண்டு அழுது புலம்பினார். அதனை கேட்ட தீராத நோயுடன் வந்திருந்தவன் திடுக்கிட்டு நடந்தவற்றை ஒரு வழியாக புரிந்து கொண்டான். தன் மனைவுடன் சென்று அப்பெண்மணியின் காலில் விழுந்து தான் தான் உங்களின் நகையை திருடியதாகவும் அதன் காரணமாகவே நானும் என் மனைவியும் துன்பப்படுகிறோம் என்று கூறினான். பிறகு திருடிய நகைகளை அப்பெண்மணிக்கு திரும்ப கொடுத்தனர் கணவனும் மனைவியும். அதே நேரம் தன் பிள்ளை நேர்மையாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு திருமணம் நின்று போனதாக சொன்ன உங்களின் மகளை கொடுங்கள், அதன் மூலம் நான் செய்த பாவம் நிவர்த்தியாகட்டும் என மன்றாடி கேட்டுக்கொண்டான் திருந்திய திருடன். அப்பெண்மணியும் சம்மதித்தாள். திருமணமும் நடந்தது. அவர்கள் வளமோடு வாழ்ந்தனர். இது ஒரு உண்மை சம்பவமாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.